the Tamil play முளைப்பாரியும் முல்லை வாசமும். அனைவருக்கும் வணக்கம். சுழன்றும் ஏற்பெனது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்கிறது வள்ளுவம். சுழல்கின்ற இப்புவி மக்களுக்கு உழவே தலையாய் துணை செய்கிறது. அத்தகைய உழவு தொழில் செய்பவரை நாம் தொழுது அவர் வழி நடக்க வேண்டும் என்பதை உழுதுண்ட வாழ்வாரே வாழ்வார் என்கிறார் வள்ளுவர். சீரை தேடன் ஏரை தேடு என்பதை உணர்ந்து ஏரை தேர்ந்தெடுத்த நம் உழவர்களுக்கு விண் பொய்ப்பெண் மண்ணும் பொய்த்து தன் நிலை தடுமாறி செய்வதறியாது நிற்கும் போது ஆபத் பாந்தவனாக நம் கண் முன்னே நிற்பது நம் குல தெய்வங்கள் தான். முளைப்பாரி எடுத்து தன் குலத்தை காக்க குல தெய்வத்தை வேண்டும் போது போட்ட முளை போல் தம் வாழ்வும் செழிக்க வேண்டி நிற்பர். நல்ல தண்ணி எடுத்து வந்து நாங்க முளை போட்டோம், போட்ட முளை பழுதில்லாம ஓங்கி வளர வாழ்த்துமப்பா என்று வேண்டி மருத நில மங்கைய தம் மண் மகத்துவம் பெற ஆடி திருவிழாவின் ஆலயத்தின் அருகில் குலதெய்வமாம் பெண் தெய்வத்தின் அருளை பெற முளைப்பிறை எனும் குடிலமைத்து 2 வெள்ளி விரதம் இருந்து வெயில் படா ஓலை பின்னி விதச்சு வைப்பா நவ பயிரை. நித்தம் நீராடி அனுதினமும் நீர் தெளிக்க பச்சிளம் குழுவின் கள்ளமில்லா சிரிப்பு போல பசுமை நிறமும் மனமும் கொண்டு வெளிவருவா பயிரம்மா. 5ஆம் நாளில் குலுவை கொட்டி கும்மி அடித்து குலதெய்வ திருவடியில் கொண்டு போய் சேர்ப்பா. இவ்வாறு முளைப்பாரி கொண்டு வரும் பெண்களை சிலம்பில் இளங்கோவடிகள் விரிந்த பாலிகை முளைக்கூட நிறையினர் என்கிறார். இது வெறும் சடங்கு மட்டுமல்ல, வீரிய விதைகளை வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்கும் மூர்த்தியும் கூட. பழையன காப்போம், புதியன கற்போம், வாரீர் வழிபடுவோம், கொண்டாடுவோம். இதோ உங்களுக்காக எங்களின் நாடகம் முளைப்பாரியும் முல்லை வாசமும். காட்சி 1. விவசாயி வறண்டு போன தன் பூமியை கவலையுடன் பார்க்கிறார். 7 வருடங்களாக பொய்த்து போன வானத்தையும் கவலையுடன் பார்க்கிறார். என்னதான் பண்றதோ தெரியலையே, இருக்கிற இந்த பூமியை வித்துப்புட்டு ஜாதி ஜனத்தையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது கண்காணாம போயிடணும் போலயே. ஐயோ கடவுளே! என்னையா ஆறுமுகம், ஏன் இப்ப இப்படி தலைமையில கைய வச்சு வானத்தை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கவோ? வாங்க தலைவரே, என்னத்த சொல்ல, காடு கரையெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, கம்மா கால்வாயெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. அப்புறம் மழையை கண்டு 7 வருஷமாச்சு, 1000 அடிக்கு மேல தோணினாலும் தண்ணி வரல. இப்படி இன்னொரு 2 வருஷம் போச்சுன்னா ஒரு சனம் கூட ஊர்ல இருக்காதுங்க. என்ன சாபமோ என்னவோ போ. ஏன்பா, எனக்கு ஒரு யோசனை. நம்ம ஊர்ல கடைசியா திருவிழா ஒரு 8 வருஷத்துக்கு முன் நடந்துச்சா, அதுக்கு பிறகு அம்மனை சாத்தன கதவு சாத்தன மேனிக்கே கிடக்குது. நம்ம ஒரு கொடை எடுத்தா என்ன? எனக்கோ 2 நாளே இதே யோசனை தாயா. சரி, நீ இதே நினைச்சு வருத்தப்படாத. சாயங்காலம் 6 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வந்துரு. நானா நம்ம முனுசாமி கிட்ட கொடை நடத்துற செய்தியை சொல்லி தண்டோடா போட சொல்லுத. அப்படியே நம்ம கோவில் ட்ரஸ்டிக்கும் சொல்லிடலாம். அடடே, இதோ நம்ம ட்ரஸ்டியே வந்துட்டாரு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரில இருக்கு. என்ன தலைவரே சொல்றீங்க? ஆமாம்பா, நம்ம ஆத்தாளுக்கு கொடை எடுத்து திருவிழா நடத்தலாம்னு. சரி, நீங்க தான் கோவில் ட்ரஸ்டி ஆச்சு, உங்களை நேர்ல பார்த்து சொல்லலாம்னு நினைச்சேன். ஓ, நீங்க சொன்னா போதும், உடனே செஞ்சிடலாம் தலைவரே. முதல்ல வெளிநாட்டுல இருக்கிற நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிடலாம். முக்கியமா உன் மவன் அஸ்வினுக்கு சொல்லிடு, திருவிழா அன்னைக்கு நூறுல பிறந்த எல்லாரும் வந்துடணும். அப்புறம் என்ன ஆறுமுகம், சந்தோஷம் தானே? சந்தோஷம் தலைவரே. என் மூலமா அந்த அம்மனுக்கு திருவிழா நடத்தணும் தான் என் வாக்குல வந்திருக்கா போல. 1 2 1000 கண்ணுடையாளாச்சு. நீதான் தாய் துணைய மக்களுக்கு. ஊர் மக்களின் தலைமையில் கொடை விழா சிறப்பாக நடக்க முடிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் வரி வசூல் செய்யப்படுகிறது. வெளியூரில் வெளிநாட்டில் வசிக்கும் சொந்த பந்தங்களுக்கு தகவல்கள் போன் காலில் பறக்கின்றன. பெரும்பாலானோர் எவ்வித தடங்களும் சொல்லாமல் தங்கள் ஊர் தெய்வத்தை சிறப்பு செய்ய பறந்து வருகின்றனர்.
காட்சி 2. திருவிழாவுக்கு அஸ்வின் தன் வெளிநாட்டு நண்பர்களுடன் தன் ஊருக்கு வருகிறான். ஊரே விழாக்கோலத்தில் திளைக்கிறது. வறண்ட பூமி என்பதற்கான அடையாளமே இல்லாமல் மக்கள் அனைவரும் ஒன்றாக தம் வீட்டு விழா போல கொண்டாடி மகிழ்கின்றனர். கோயிலில் 3 நாளும் அன்னதானம் சிறப்பாக செய்யப்படுகிறது. பலவிதமான கடைகள், கண்காட்சி, பலகாரங்கள், விளையாட்டுக்கள், கலை நிகழ்ச்சிகள் என ஊரே விழாக்கோலத்தில் 2 நாளும் கழிகின்றது. வாப்பா தம்பி அஸ்வினே, நல்லா இருக்கியாயா? வரமாட்டேன்னு சொன்ன என் புள்ளைய அந்த ஆத்தா கொண்டு வந்து சேர்த்துட்டாயா? மாம், நம்ம ஊர் திருவிழாவை பார்க்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்தேன். அப்போது வில்லுப்பாட்டு நடக்க போவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, கோயம்புத்தூர் கனகா குழுவினர் வில்லுப்பாட்டு தொடங்க போகுது, வாங்க வாங்க. What announcement is this? இப்போ திருவிழாவில் வில்லுப்பாட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது வேர்ல்ட் ஃபேமஸ் ப்ரோக்ராம். You'll all enjoy it. Come, let's watch. ஏக்கோ, நம்ம ஊர்ல இன்னைக்கு திருவிழா எடுக்க என்ன காரணம்? சரியான கேள்வி கேட்ட. பல வருஷமா இந்த ஊர்ல மழையே பெய்யல. அதனால ஊர் சனம் எல்லாம் ஒண்ணு கூடி ஊர் காவல் தெய்வத்துக்கு திருவிழா எடுக்கிறாங்க. அதெல்லாம் சரிக்கா, ஆனா திருவிழாவில் புது புது இளவட்டமா நிறைய தெரியுதுகளே, அதுகளுக்கெல்லாம் இப்ப இந்த திருவிழாவை பத்தியோ இல்ல நம்ம காவல் தெய்வத்தை பத்தியோலாம் எதுவும் தெரியுமான்னு தெரியலையே. தெரியலனா என்ன, இதோ இப்ப நாம சொல்லிப்புட்டா போச்சு. அப்போ வில்லெடுத்து பாட்டு பாட ஆரம்பிச்சிடலாமா? வந்தனோ 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 வந்தனந்தானுங்க, வந்தனந்தானுங்க, இங்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கனோங்க, இங்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கனோங்க. அத்தனையும் கற்றுணர்ந்த சபையோர் முன்னால பாட அன்பாய் வந்தோம் ஆண்டவனின் ஆசியினால, பாட அன்பாய் வந்தோம் ஆண்டவனின் ஆசியினால. வந்தனோ 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 வந்தனந்தானுங்க, வந்தனந்தானுங்க, இங்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கனோமுங்க, இங்க வந்திருக்கும் அனைவரையும் வணங்கனோமுங்க. என்னக்கா, எல்லாருக்கும் வணக்கத்தை போட்டியா? இல்ல இன்னும் வணக்கம் யாருக்காவது மிச்சம் இருக்கா? நம்ம முழுமுதற் கடவுளாம் கணபதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்துடுறேன். தந்தும் தனத்தானா தந்தும் தனத்தானா தந்தும் தனத்தானா தனத்தனத்தும் முந்தி முந்தி விநாயகரே, ஐயா 30 முக்கோடி தேவர்களே, நம்பி வில்ல எடுத்தோமையா, நல்ல சொல்ல தருவாயையா. அக்கா, இப்பவாவது கதையை சொல்லுக்கா. நம்ம முழுமுதற் கடவுளாம் கணபதிக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வந்துடுறேன். சரி, இப்போ எங்க வீட்டுல இருக்காளே நம்ம பொன்னி, அவளோட உண்மையான வரலாற்று தான் இப்போ நான் வில்லு பாட்டா பாட போறேன். நம்ம பொன்னி எப்பேற்பட்ட ஊர்ல பிறந்தவன்னு தெரியுமா? சொல்லுங்கக்கா, தெரிஞ்சுக்கிறோம். பொன்னி திருநெல்வேலியில பிறந்தவ. அவங்க அப்பா பேரு சண்முக பிள்ளை. அவருக்கு மொத்தம் 5 பொண்ணுங்க. 5 பொண்ணுல மூத்தவதான் நம்ம பொன்னி. 5 பெட்டா அரசனும் மாடியாவான்னு சொல்லுவாங்களே, அப்ப நம்ம பொண்ணியும் ரொம்ப சிரமத்தை தான் வளர்ந்தாலோ? ஆமா ஆமா, ஆனா அவ எப்ப பார்த்தாலும் அந்த அம்மனுக்கே சேவை செஞ்சுக்கிட்டு அவ புகழ பாடியே நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தா. அது சரி, நம்ம பொண்ணி பார்க்க எப்படி இருப்பா? அழகா அம்சமா இருப்பாளா? அழகா? அவ அழக பத்தி பாட தமிழ்ல வார்த்தையே இல்லடா தம்பி. வட்ட வட்ட பொட்டழகி பவளவள்ளி சிரிப்பழகி பச்சரிசி பல்லழகி கடிகார நிறத்தழகி அக்கும் பக்கம் பார்ப்போரும் நெட்டி விடும் பேரழகி அக்கும் பக்கம் பார்ப்போரும் நெட்டி விடும் பேரழகி. அப்படிப்பட்ட பேரழகியான நம்ம பொன்னி வாழ்க்கையில விதி தன்னோட விளையாட்ட விளையாட ஆரம்பிச்சு. அப்படி என்ன கஷ்டத்தை நம்ம பொண்ணி அனுபவிச்சா? பேரழகியான நம்ம பொன்னி அந்த ஊர் ஜமீன்தார் கண்ணுல படுறா. பொன்னி அழகுல மயங்கின அந்த ஜமீனு தன்னோட பணபலம் ஆழ்பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தி பொன்னிய ஜமீனு திருமணம் செய்யறான். ஏங்கா, ஜமீனோட அம்மா ஒண்ணுமே சொல்லையா என்ன? ஏன் சொல்லாம? அவங்க அம்மா, ஏன்பா
உனக்கு பொண்ணு கொடுக்க எவ்வளோ பெரிய பெரிய ஜமீன்லாம் வரிசையில காத்து கிடக்காங்க. நீ என்னடானா போயும் அந்த கோவில்ல சேவை செஞ்சு வைத்த கழுவரை இந்த ஒண்ணும் இல்லாதவளை கட்டிட்டு வந்து நிக்கிற புலம்ப ஆரம்பிச்சாங்க. அதானே பார்த்தேன். அப்ப ஜமீனோட அப்பா அவரும் அவர் பங்குக்கு நம்ம வசதிக்கு இப்பவும் பொண்ணு தர பெரிய பெரிய ஜமீன் சமஸ்தானம்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கழுதைய விரட்டி விடுற வழிய பாருன்னு சொல்றாரு. அடப்பாவமே, ஜமீன் தானே இஷ்டப்பட்டு கல்யாணம் செஞ்சாரு, அவர் என்னக்கா சொன்னாரு? சரியா சொன்னப்போ அந்த ஜமீனும் இவ்வளவு எவ்வளவோ கொடுமைப்படுத்தி விரட்டலான்னு பார்த்தான். ஆனா முடியலையே. அதனால ஒரேடியா அம்மாவாசை அன்னைக்கு கோயில்ல பொங்கல் வைக்கலான்னு கூட்டு போய் கொன்னு புதைச்சிட்டு யாராச்சும் கேட்டா புத்தி சரியில்லாம ஓடி போயிட்டான்னு சொல்லலான்னு திட்டம் போட்டான். ஐயோ, அந்த அப்பாவி பொண்ணை காப்பாத்த யாருமே வரலையா? முடியலையே, சொல்ல நெஞ்சு தாங்கலையே, வார்த்தையெல்லாம் சிக்குதம்மா, துக்கத்திலே விக்குதம்மா, தாயாகும் வயிற்றினிலே தீய வச்ச பாவிகளே, நாய் குணமும் பேய் குணமும் கொண்ட பெரும் யோகிகளே, நினைக்க நெஞ்சு பதறுதையா, குமரி உள்ளம் கதறுதையா, நினைக்க நெஞ்சு பதறுதையா, குமரி உள்ளம் கதறுதையா. அப்ப பொண்ணிய எரிச்சுட்டாங்களா பாவிக? அதான் இல்ல. எரித்திடுமா தீ எரித்திடுமா, பத்தினி கதை அங்கே முடிஞ்சிடுமா, காத்திடுமா தெய்வம் காத்திடுமா, பாவிகளை பழிவாங்கிடுமா, பூகம்பத்தை தடுக்கிற கை இருக்கா, அந்த சூரியனை சுட்டரிக்கும் நெருப்பு இருக்கா, தன்னை சுட்டரித்த பாவிகளை பழிவாங்க பொன்னியம்மா பொன்னாத அருளாலே ஊருக்கெல்லாம் தெய்வம் என மாறிவிட்டாள், ஊருக்கெல்லாம் தெய்வம் என மாறிவிட்டாள், ஊருக்கெல்லாம் தெய்வம் என மாறிவிட்டாள். ஓஹோ, இப்படிதான் நம்ம பொன்னியம்மனா மாறினாளா? ஆமாமா. அதுக்கு பிறகு ஒரு அம்மாவாசை நாள்ல ஊர் எல்லையில வீட்டுல இருக்கும் பொன்னியம்மன் ஆலயத்திற்கு அந்த ஜமீனு வந்தான். வந்தவன் கோபமா, ஏ பொன்னி, நீதான் எங்க அம்மா அப்பாவை பழி வாங்கினதான் அந்த ஊர் பெரியவனுங்க உளர்றானுங்க, பைத்தியக்காரனுங்க, நானே இப்போ ஒன்ன தேடி வந்திருக்கேன், வா இப்போ நேர்லன்னு கத்துறான். யானைக்கன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரில இருக்கு, தேவையா இந்த மனுஷனுக்கு? அப்போ பயங்கர சத்தத்தோட பொன்னியம்மன் தோன்றா. அப்படி போட அருவாள, செத்தாண்டா ஜமீன். தன் கையில இருக்கும் சூலாயுதத்தால ஜமீன குத்தி கொல்றா. பின்ன கொல்லாம விட முடியுமா? அப்புறம் என்னாச்சு? இத கண்ட ஊர் மக்கள் எல்லாம் கோபம் தனியாத பொன்னிட்ட மண்டையிட்டு வேண்டாங்க. எங்க ஊரு காவல் தெய்வமா இருக்கணும்னு கெஞ்சின மக்கள் மேல இறக்கப்பட்டு உலக பெண்களுக்கு அப்பல பெண்களுக்கு கடவுளா இருந்து என்றைக்கும் நீதி வழங்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து தெய்வமா மாறிட்டா நம்ம பொன்னியம்மா. ஊரு உலகம் பார்த்திருப்பா, ஓடி வந்து காத்திருப்பா, ஏழைகளுக்கும் எளியவர்க்கும் கை கொடுப்பா கண்ணாதா, அன்றும் இன்றும் என்றும் நம்மை காத்திடுவா கண்ணாதா. பாட்டு கேட்கும் பெரியவரே, பார்த்திருக்கும் சிறியவரே, அண்ணன் வாழ்க தம்பி வாழ்க, அக்கா மாறும் வாழ்க வாழ்க, ஊரு உலகம் செழிக்க பாடும் அம்மன் புகழ் வாழ்க வாழ்க, அம்மன் புகழ் வாழ்க வாழ்க, அம்மன் புகழ் வாழ்க வாழ்க. Wow, that was a fantastic story.
Hey, what is that? ஏதோ கிராஸ் எல்லாம் தலையில வச்சுட்டு லேடிஸ் எல்லாம் வராங்க. தம்பி, அதுக்கு பேரு தான் முளைப்பாரி. அது எங்க ஊர் திருவிழால நடக்கிற முக்கியமான நிகழ்ச்சியா. முளைப்பாரி இதை ஏன் லேடிஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு வராங்க? முளைப்பாரி போட தகுதியானவங்க பெண்கள் தான் பாப்பா. அவங்க தான் முறையா விரதம் இருந்து ஒரு நல்ல நாளில மண்குத்து சட்டியில கரம்பையை நொறுக்கி போட்டு அது மேல ஆட்டு புழுக்க, மாட்டு எரு, பயிறு, மொச்சை, சோளம், கம்பு, பருத்து விதை போட்டு முளைக்க வைப்போம். அது மட்டும் இல்ல, இப்படி ஆத்தாளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சா மழை வருங்கிறது நம்பிக்கை. ஆமாம் தம்பிங்களா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெண் தெய்வத்தை கிராம ஊர் காவல் தெய்வமா நாங்கெல்லாம் வழிபடுவோம். அந்தந்த ஊரை எல்லா விதத்திலையும் காப்பாத்துறது அந்த தெய்வம் தான்னு நாங்கெல்லாம் நம்புறோம். அப்பத்தா, முளைப்பாரி பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க. முளைப்பாரி போட்ட அடுத்த நாள்ல இருந்து அந்தந்த வீட்டு வாசலை சுத்தி நின்று கும்மி அடிப்பாங்க. அடிக்கிறப்போ பூக்காதோ மரம் பூக்காதோ, நல்ல பூவில வந்து விழாதோ, பூக்க வைக்கும் காளியம்மனுக்கு பூவால சப்பரம் சோடனையான்னு பாட்டு பாடிக்கிட்டே கும்மி அடிப்பாங்க. கும்மி ஓசையை கேட்டு முளைப்பாரி செழிச்சு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங். மேல சொல்லுங்க. திருவிழா நிறைவு நாள் அன்னைக்கு முளைப்பாரிய அந்த ஊர் குளம் கொட்டைன்னு போடுவாங்க. இப்படி அம்மனுக்கு நேர்ந்து விட்ட முளைப்பாரி வச்சா மழை தப்பாம பெய்யும்னு நாங்கெல்லாம் நம்புறோம். Friends, one more interesting program to watch, முளைப்பாரி டான்ஸ். மாரிமக மாயம்மா மனக்குறைய தீர்க்கும் அம்மா, இருவெள்ளி வரதம் சொல்லி எடுத்து வரோம் முளைப்பாரி. காத்து மட்டும் வந்து போகும் கட்ட பொம்மை கோட்டை போல, வெயில் படா ஓல பின்னி விதைச்சு வச்சோம் முளைப்பாரி. நடுவினிலே பொத்தி வச்ச நல்ல நல்ல ஓட்டிலெல்லாம் விதவிதமா பயிர் விதைச்சு வெக்காளிக்கு போடுங்கம்மா. இடிமின்னலோடு மழை பெய்ய தொடங்கியது. தம்பி, உன் தோழர்களை சீக்கிரமா வீட்டுக்கு போயா, நல்ல மழை வர போல இருக்கு. வெள்ளனை எழுந்து ஊருக்கு வர நீ போகணும்யா, வரசா கிளம்பையா வீட்டுக்கு. அப்பா, நாளைக்கு ஊருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போறாங்க.
நான் போகல. வாட்? அஸ்வின் நீ வரலையா? என்ன மேன் சொல்ற? என்ன தம்பி என்னாச்சு? நீ ஏன் ஊருக்கு போகல? இல்லப்பா, கை நிறைய சம்பாதிக்கவே தான் உண்மையான சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் உண்மையான கொண்டாட்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான கொண்டாட்டம்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நீங்க? மழை ஆரவாரமுடன் பெய்யத் தொடங்கியது. திருவிழா கொண்டாட்டத்துடன் முளைப்பாரியின் பசுமையும் முல்லைப்பூவின் வாசமும் இணைந்து மழையாக மண்ணில் மனம் வீசத் தொடங்கியது. உட்காந்துரு பக்கமா தெரியல பாரு. முன்னாடி முன்னாடி வா முன்னாடி வா. டேய் முன்னாடி முன்னாடி முன்னாடி. எல்லாரும் சேர்ந்து வணக்கம் போடு. வணக்கம் எல்லாம் சேர்ந்து